அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அங்காள பரமேஸ்வரி. நான் இளங்குளம் அரசு தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் கதை சொல்ல வந்தபோது, நாயும் ஓநாயும் பசியாமல் வாடி மெலிந்து ஓநாய் தின்பதற்கு ஏதாவது அகப்படுமா என்று காடு முழுவதும் சுற்றி தெரிந்தது. அப்போது கொழு கொழு என்றிருந்து ஒரு நாய் மகிழ்ச்சியுடன் எதிரே ஓடி வருவதை பார்த்து அதனை பார்த்தும் அதனுடைய பேசம் தொடங்கிய ஓநாய், நண்பா, நீ எவ்வளவோ அழகாக இருக்கிறாய். நான் நண்பனை மிக்க மகிழ்ச்சி. நான் சொல்கிறபடி செய்தால் நீ என்னை போலை கொழு கொழு என்று அழகாக இருக்கலாம். நீ எந்த காட்டில் இருந்த பசியும் பட்டியுமாக என் தூண்படுகிறாய். என்னுடைய வெளியே வந்துவிடு, நல்ல உணவு கிடைக்கும். ஓநாய், அப்படினால் நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? நாய், வேலை எதுவும் கிடையாது. வீட்டுக்கு வருகையா? அறிமுகம் இல்லாத புதியவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். வீட்டுக்காரர்களை பார்த்தால் வாளை ஆட்ட வேண்டும். அவ்வளவுதான். அதற்காக உனக்கு விதவிதமான உணவுகள் கிடைக்கும். நமது தலையை வீட்டுக்காரர்கள் அன்பாக தடவில் கொடுப்பார்கள். ஆகா, அது என்ன சுகம் தெரியுமா? ஓநாய், ஓ அப்படியா? அவ்வளவு சுகமான வாழ்க்கையை தரவு செய்ய என்னையும் அழைத்து செல்ல நண்பா. நாய், வா நண்பா, என்னுடைய அழைத்து செல்கிறாய். என்னிலிருந்து உனக்கு நல்ல காலத்தான். ஓநாய், ஏதோ எப்படி புறப்படுகிறான்? அது சரி, அது என்ன? உன் கழுத்தில் ஒரு கருப்பட்டை. நான், அது ஒன்றுமில்லை. வா ஓநாய், ஒன்றுமில்லை என்றால் கழுத்தில் எட்டிப்பட்ட வந்தது. நான் என்னை சங்கிலி கட்டும் போடுவதற்கும் அவசியாக கழுத்தில் போடப்பட்ட அவ்வளவுதான். ஓநாய், என்ன கட்டி போடுகிறாள்? அப்படினால் உன் விருப்படி எப்போதிலிருந்து வேண்டுமானும் வெளியே போக முடியாது. நாய் எப்பொழுதும் நம் விருப்பம் போல போக முடியாது. அதனால் என்ன? ஓநாய், அதனால் என்னவா? எடிப்பட்ட வாழ்க்கையை இருந்தாலும் சரி, என்ன சுதந்திரத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். வீட்டில் மாட்டிற்கொண்டு விதவிதமான உணவுகளை சாப்பிட்டு சுதந்திரமாக காட்டு அளவே